ஹாய், நாம இன்னைக்கு பார்க்க போற படம் ரேஸ் டு விச் மவுண்டன். இது 2009 ரிலீஸ் ஆன ஒரு அட்வென்ச்சரஸ் ஃபேண்டசி மூவி. இந்த படம் ரொம்ப விறுவிறுப்பா அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தை தூண்டின மூவி. அதனாலதான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். அதனால இந்த படத்தை முழுசா பாருங்க. இந்த சேனலை ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு படமும் உங்களோட நோட்டிபிகேஷனுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கொஞ்சம் சப்போர்ட்டும் பண்ணுங்க. அப்புறம் இந்த படம் பாக்குற ஒவ்வொருத்தரும் என்னவா வேலை செஞ்சுட்டு அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. படத்தோட ஆரம்பத்துல உலகத்தை நோக்கி ஒரு ஸ்பேஸ்ஷிப் பயங்கர ஸ்பீடா பூமியை நோக்கி டிராவல் ஆகி வந்துட்டு இருக்குங்க. அத ஆராய்ச்சியாளர்கள்லாம் கண்டுபிடிச்சு அது நிவேடா பாலைவனத்துலதான் போய் தரையிறங்க போகுது அப்படிங்கறது வரைக்கும் துல்லியமா கண்டுபிடிச்சிடுறாங்க. அதுக்கடுத்து இவங்க ஒரு ரகசிய குழுவை உடனடியா பிரகடனம் பண்ணி அதுக்கு ப்ராஜெக்ட் மூன் டஸ்ட் அப்படிங்கிற பேரையும் வைக்கிறாங்க. அதுக்கு இன்சார்ஜா ஒரு தலைவரா ஹென்ரிங்கிற ஆள நியமனம் படுத்துறாங்க. அவரோ ஸ்ட்ரிக்ட் ஆபீசர், இறக்கமே இல்லாத ஆளுன்னு கூட சொல்லலாம். அவனோட ஆளுங்கள் எல்லாம் கூட்டிட்டு எந்த இடத்துல இந்த ஸ்பேஸ்ஷிப் தரையிறங்குச்சோ அந்த இடத்துக்கு ஃளைட் எடுத்துட்டு கிளம்பிடுறாங்க. அங்க கட் பண்ணி இந்த பக்கம் காட்டுறாங்க ஜாக் ப்ரூனோ. நம்ம ராக் தான் இந்த படத்தோட ஹீரோவே. அவர் ஒரு சாதாரணமான டாக்ஸி டிரைவர். அடுத்து இவன் போயிட்டு இருக்கிறது பிளானட் ஹாலிவுட் அப்படிங்கிற இடத்துக்கு. அந்த இடத்துக்கு இவனுக்கு ஒரு கால் வந்திருக்கிறதுனால இவனோட கஸ்டமரை பிக்கப் பண்ணிக்கும் போது அவங்களோ ஏலியன் மாதிரியான ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு கையில பொம்மை துப்பாக்கியோட வண்டிக்குள்ள ஏறுவாங்க. அந்த பொம்மை துப்பாக்கிய பார்த்து இங்க பாருங்க, இது மாதிரி கன்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு என்னோட வண்டியில ஏறக்கூடாது அப்படின்னு ஒரு நோட்டீஸ் போர்டையும் காட்டுறான். அந்த அளவுக்கு இவன் கிரேசியான ஒரு ஆளு. இந்த பக்கமோ ஹென்றி தன்னோட ஆளுங்களோட ஸ்பேஸ்ஷிப் வந்த இடத்துக்கு போயிடுறான். அங்க போய் கொஞ்சம் கொஞ்சமா ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கான். அதே சமயத்துல அடுத்து நம்ம ஜாக் ப்ரூனோக்கு வேற ஒரு கஸ்டமர் வந்து ஏறாங்க. இவங்க தான் இந்த படத்தோட மெயின் ரோலான ஆலெக். இந்த படத்தோட ஹீரோயின் கூட சொல்லலாம். இவங்க ஒரு ஆஸ்ட்ரோபிசிக்ஸா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களோட வேலையில ரொம்ப சின்சியரா இருந்தாலும் அவங்கள சுத்தி நெகட்டிவ் கமெண்ட்ஸ் தாங்க வந்துட்டு இருக்கும். இவங்க இப்ப போயிட்டு இருக்கிறது அதே பிளானட் ஹாலிவுட்ங்கிற ஹோட்டலுக்கு தான். அந்த இடத்துல அப்பப்போ வானியல் சம்பந்தமான பல கலை நிகழ்ச்சிகள் நடந்துகிட்டே இருக்கும். அந்த இடத்துக்கு இவங்க உரையாற்று தான் போயிட்டு இருக்காங்க. சோ இப்போ இவங்க நம்ம ஜாக் ப்ரூனோட வண்டியில ஏறினதுக்கு அப்புறம் அவங்கள பத்தி பேசிக்கிட்டு இங்க பாருங்க, நீங்களும் ஃப்ரீயா இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டிக்கெட் தரேன், நீங்களும் அந்த கலை நிகழ்ச்சியை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போக அவங்கள அப்படியே ஓர கண்ணால நம்ம ஜாக் பாக்குறாரு. அடுத்த சீன்ல ஜாக் அவனோட ரூம்ல போய் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக போயிருக்கான். ரொம்ப ஏழ்மையான ஒரு சிச்சுவேஷன்ல கமர்ஷியல் பில்டிங்ல தங்கி இருக்கான். அவனால அந்த ரூம்ல நிம்மதியா கூட தூங்க முடியாதுங்க. பக்கத்து ரூம்ல இருந்து எனி டைம் சண்டை போடுற சத்தம் கூட கேட்டுக்கிட்டே இருக்கும். சோ அதுல வெறுப்பானவன் அவனோட ரூம்ல பாக்ஸிங் பண்ணிட்டு இருக்கான். இவன் பாக்ஸிங் பண்றது பக்கத்து ரூம்ல இருக்கவனுக்கு கேட்டு கொஞ்சம் அமைதியா இருக்க முடியாதா, எனக்கு தூக்கம் வருது அப்படின்னு சொல்ல எனக்கும் தூக்கம் வருது, நீங்களும் அமைதியா இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு காமா சொல்லிட்டு அவன் பெட்டுக்கு போயிடுறான். அடுத்த சீன்ல இப்ப ஒரு ஆராய்ச்சி கூட்டம் நிவேடால இருக்க டெசர்ட்ல ஆராய்ச்சி பண்ண போனாங்க இல்லையா. அவங்க ஏதாவது ஒரு ரீசன் மக்களுக்கு சொல்லணும் இல்லையா. அதனால இந்த இடத்துல குளோரின்லாம் அளவுக்கு அதிகமா ஸ்பில் ஆச்சு. அதனால 5 ஏக்கருக்கு இந்த ஏரியாவை தடை விதிச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிவிப்பை நியூஸ்லயும் கொடுத்துறாங்க. இப்ப இவங்க பண்ண போறதோ உலகத்துக்கு தெரியாம அந்த ஒரு ஸ்பேஸ்ஷிப் வந்து இறங்குச்சு இல்லையா, அத பத்தின ஆராய்ச்சி. சும்மா இல்லங்க, அந்த இடத்துல யாராவது அத்துமீறி உள்ள நுழைஞ்சா சுடுறதுக்காக ரெடியா ஸ்னைப்பர்லாம் அரேஞ்ச் பண்ணிருப்பாங்க. பயங்கரமான செக்யூரிட்டில அங்க ஒரு ஆராய்ச்சி நடந்துட்டு இருக்கும். அந்த சமயத்துல ஹென்ரியோ 2 கால் தடத்தை கண்டுபிடிக்கிறாரு. அதை அப்படியே ஸ்கேன் பண்ணி என்ன ஏதுன்னு லேப்ல வந்து செக் பண்ணி பார்த்தா இப்போ இந்த கால் தடம் பயங்கர ஃபாஸ்டா மூவ் ஆயிருக்கு. இந்த கால் தடத்தை வச்சு கண்டுபிடிக்கும் போது இது ஒரு ஹியூமனாய்ட் மாதிரி, அதாவது மனுஷன மாதிரியே இருக்கக்கூடிய ஏலியன்ஸ் அப்படிங்கிற மாதிரியும் கண்டுபிடிச்சிடுறாங்க. அடுத்த சீன்ல நம்ம ஜாக்கோ அவனோட டாக்ஸி நிக்கிற இடத்துல அவன் பாட்டுல சும்மா இருப்பாங்க. அந்த இடத்துக்கு 2 பேர் வந்து இவனை சும்மாவே வம்பிழுக்க அவங்களுக்குள்ள கை கலப்பாயிடுது. அந்த சமயத்துல நல்ல வேலையா ஒரு போலீஸ் ஆபீசர் வந்து சாதாரண டாக்ஸி நிக்கிற இடத்துல உங்களோட கார் எப்படி பார்க் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்த அந்த 2 குண்டாசையும் அந்த போலீஸ் ஆபீசர் துரத்தி விட்டுறாரு. அடுத்து இவன் சவாரிக்கு போலான்ட்டு தன்னோட டாக்ஸி எடுத்துட்டு அவன் மூவ் பண்ணி போயிட்டு இருக்கும் போது அப்பதாங்க நோட் பண்றான் இவனோட கேப்குள்ள 2 குட்டி குழந்தைங்க உட்கார்ந்துருக்காங்க. அவங்கள பார்த்துட்டு யார் நீங்க, எப்ப ஏறுறீங்க, எங்க போகணும் அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே நாங்க இப்ப எங்களோட டெஸ்டினேஷனுக்கு போகணும், அந்த இடத்துக்கு நீங்க எங்களை கொண்டுட்டு போய் விட்டீங்கன்னா உங்களுக்கு தேவையான காசை நாங்க கொடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி தைரியமா பணத்தை எடுத்து நீட்டுறாங்க. ஆனா பணத்தோட அளவோ அதிகமா இருக்கு. என்ன இவங்க தெரிஞ்சு கொடுக்குறாங்களா தெரியாம கொடுக்குறாங்களா, அதாவது பேங்க்கு கொள்ளடிச்சிட்டு வந்துட்டீங்களா, எங்க பசங்களா போனோம் அப்படின்னு திரும்பவும் கேட்க என்னோட பேரு சாரா, அவனோட பேரு சேத், சரியாஜா, நீங்க எங்களை நாங்க சொல்ற இடத்துல டிராப் பண்ண போதும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னு என்னோட பேர் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு இவன் கேட்க உங்களோட ஐடி கார்டுல பார்த்த அப்படிங்கிற மாதிரி சாரா சொல்றா. அடுத்து இவங்க கையில ஒரு டிவைஸ் மாதிரி வச்சிருக்காங்க. அதுல இவங்க போக வேண்டிய டெஸ்டினேஷனை மேப் பண்ணி இந்த ரூட் வழியா போங்க அப்படின்ற மாதிரி ஜாக் கிட்ட சொல்ல அவனும் வண்டி எடுத்துட்டு கிளம்புறான். எந்த பக்கமா போகணும் அப்படின்னு ஜாக் அவங்க 2 பேரையும் பார்த்து கேட்க அவங்க லாட்டிடியூட் லாங்கிடியூட்னு ஜியோமெட்ரிக்ல வர மாதிரி பதில் சொல்ல அதை பார்த்துட்டு இவனுக்கு ஒண்ணுமே புரியல. சரி நீங்க சொல்ற டைரக்ஷன்ல போறேன்ட்டு இவனும் வண்டி ஓட்டிட்டு போயிட்டு இருக்கான். இந்த பக்கம் இன்வெஸ்டிகேஷன் பண்ற இடத்துல ஹென்ரியோ இவங்க 2 பேரும் லாஸ் வேகாஸ்க்கு பஸ்ல ஏறி போயிருக்காங்க. அது மட்டும் இல்ல இவங்க ஒரு ஏடிஎம்க்கு போயிட்டு கார்டே இல்லாம பணத்தை எடுத்திருக்காங்க. அதுவும் $15,000 மேல எடுத்திருக்காங்களாங்க. இவங்களுக்குள்ள அபரிவிதமான சூப்பர்
சூப்பர் நேச்சுரல் பவர் இருக்குன்றதையும் கண்டுபிடிச்சிடுறாங்க. அடுத்து இவங்க ஜாக் ப்ரூனோவோட டாக்ஸில தான் ஏறி இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தையும் கண்டுபிடிச்சிடுறாங்க. சோ இப்ப மொத்தமா எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டு இப்ப அவங்களோட தேடும் பணி, ஜாக் எங்க இருக்கான், அவனோட கேப் எங்க இருக்கு, அவ்வளவுதான். அதே மாதிரி இந்த பக்கம் காட்டுறாங்க, கேப் பாட்டுல போயிட்டே இருக்குங்க, மீட்டர் பாட்டுல ஏறிட்டே இருக்கு. ஏன் பசங்களா, நீங்க பாட்டுல எங்கெங்கயோ கூட்டிட்டு போயிட்டு இருக்கீங்க, அப்போ நீங்க வீட்டை விட்டு ஓடி வந்துட்டீங்களா, நீங்க பண்றது உங்க பேரண்ட்ஸ்க்கு நல்லா தெரியுமா, இப்ப எங்க போகணும் அப்படிங்கிற மாதிரி திரும்ப திரும்ப கேள்வி கேட்டுட்டு இருக்கும் போது ஜாக்கோட பாஸோ, டே எந்த கேள்வியும் கேட்காதரா, அவங்க தான் நிறைய கேஷ் கொடுக்குறேன்னு சொல்றாங்க, கஸ்டமரை லூஸ்ல விட்டுறாத, நீ பாட்டுல அவங்க எங்க கூட்டிட்டு போக சொல்றாங்களோ அவங்க கூட்டிட்டு போய் விட்டுரு, அதான் உன் வேலை அப்படின்னு சொன்னோன்னா இவனும் கண்டினியூஸா காரை ஓட்டிட்டு போயிட்டு இருக்கான். அடுத்து இவங்க கொஞ்சம் தூரம் போயிருப்பாங்க. அந்த சமயத்துல சாராவோ, ஜாக் பின்னாடி பாத்தீங்களா ஒரு கார் நம்மள ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே, நீ வேறமா, அவங்க வர ஸ்பீட பார்த்தா அவங்க நம்மள ஓவர்டேக் பண்ணி நமக்கு முன்னாடி போயிருவாங்க, இப்ப பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஹேண்ட் சிக்னல் கொடுக்க அந்த காரும் இவங்கள முந்திக்கிட்டு முன்னாடி போயிருது. ஆனா அது தொடர்ந்து இன்னும் 2 கார் வருது. என்ன விஷயம்னா, முன்னாடி போன கார் திடீர்னு சாரா சொன்ன மாதிரி இவனோட காரை பிளாக் பண்ணி அப்படியே நிக்க, ஜாக் அதை கொஞ்சமும் எதிர்பார்க்காம டக்குன்னு அவனோட வண்டியை இப்படியும் அப்படியும் திருப்பி அவங்க கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகி போறான். இப்ப உண்மையா ஜாக்க தேடிட்டு வந்து இப்படி சுத்தி வளைச்சது ஹென்றி. ஆனா ஜாக்குக்கோ ஒரு கொல்லக்கூட்டு கும்பல் இவனை புடிச்சு சண்டை போட்டாங்க இல்லையா, அவங்க தான் துரத்திட்டு வராங்க அப்படின்ற மாதிரி மைண்ட்ல ஒரு எண்ணம். அதை நினைச்சுக்கிட்டே இவன் புலம்பிக்கிட்டு போக, சாரா அதை கேட்டுட்டு அந்த கொல்லக்கூட்ட கும்பல் யாரு அப்படின்னு கேட்க, அது எப்படி சாரா, நான் மனசுல நினைச்ச விஷயத்த நீ அப்படியே ஓப்பனா சொல்ற அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியை கேட்டுட்டு அவன் பாட்டுல ஃபாஸ்டா வண்டி ஓட்ட பயங்கரமான சேசிங் சீனிங்க. இந்த சமயத்துல செத் என்ன பண்றான், ஜாக்குக்கே தெரியாம அப்படியே காருக்குள்ள பூந்து வெளியில வந்து பின்னாடி வந்துட்டு இருக்க காரை அப்படியே ஒரு கையால புடிச்சு நிறுத்துவான் பாருங்க. அதே இடத்துல அந்த கார் இவன் மேல மோதி சுக்குலா ஆகும். ஆனா செத்துக்கு ஒன்னும் ஆகாது. அடுத்து சாராவோ ஜாக்கோட காரை அப்படியே கையாலே கண்ட்ரோல் பண்ணி அப்படியே பேக் சைட்ல ரிவர்ஸ்ல எடுக்கிறான். கார் ரிவர்ஸ்ல போன உடனே செத்து உள்ள வந்துடுறான். அந்த சமயத்துல ஜாக்கோ, காருக்கு என்னாச்சு, ஏன் ரிவர்ஸ்ல போச்சு, நீங்க 2 பேரும் தயவு செஞ்சு சீட் பெல்ட்டை போட்டு சேஃப்டியா உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு காரை விட்டு இறங்கி போய், ஏண்டா உங்களுக்கு அறிவில்லையா, உங்களோட குரூப்ல நான் திரும்ப சேர்ந்து வேலை செய்ய மாட்டேன்னு எத்தனை தடவை சொல்றது, திரும்ப திரும்ப வந்து என்ன டிஸ்டர்ப் பண்ணி என் வேலைக்கு உழ வைக்க பாக்குறீங்க, போங்கடா இங்க இருந்து அப்படின்ட்டு அவன் பாட்டுல திரும்ப காருக்கு வந்துடுறான். அந்த பக்கம் அலெக்ஸ் கூட இருக்கவனும், சரி இவன் ஏலியன்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான் போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி இவன் மேல ஒரு பிளேமிங்க போட, இந்த பக்கம் காருக்குள்ள வந்துட்டு, சாரிப்பா நீங்க கஸ்டமரா இருந்தாலும் 2 பேரும் சின்ன குழந்தைங்களா இருக்கீங்க, என்னால உங்களுக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை, சாரிப்பா அப்படின்ட்டு திரும்ப திரும்ப சாரி கேட்க, அதை பார்த்துட்டு சாரா, இல்ல ஜாக் நாங்க இன்னும் கொஞ்ச தூரத்துல எங்களோட டெஸ்டினேஷனை நெருங்கிடுவோம், எங்களை இந்த இடத்துல இறக்கி விட்டா போதும் அப்படின்னு சொன்ன உடனே, இந்த இடத்துல என்ன இருக்கு, ஒண்ணுமே இல்ல, இங்க இறங்கி என்ன பண்ண போறீங்க அப்படின்னு கேட்ட உடனே, அவங்க சொன்ன இடத்துல ஒரு பாழடைஞ்ச வீடு இருக்குங்க, சரி நீங்க இங்க இறங்கிக்கலாம் அப்படின்ட்டு அவங்கள இறக்கி விடும் போது $7,000 மேல பில் வந்திருக்கு. அதை காமிச்ச உடனே அவங்களோ 500% எக்ஸ்ட்ரா டிப்ஸையும் கொடுத்துட்டு போவாங்க. அதை பார்த்துட்டு இவனுக்கு ஒண்ணுமே புரியல, இந்த அளவுக்கு காசு கொடுத்துட்டு இவங்க எங்க போறாங்க, இந்த பாழடைஞ்ச வீட்டுல அப்படி என்ன இருக்கும் அப்படின்ட்டு அவங்க போனதுக்கு அப்புறம் அவங்க பின்னாடியே அந்த வீட்டுக்கு ஜாக்கும் போய் பாக்குறான். அந்த வீட்டுல ஏதோ சத்தம் கேட்கற மாதிரி இருக்கு. இவனும் உள்ள போய் என்ன ஏதுன்னு பாக்கும்போது அந்த 2 குழந்தைங்களும் ஒளிஞ்சுக்கிட்டு அப்படியே உட்கார்ந்துருக்காங்க. அதை இவன் நோட் பண்ணாம டக்குன்னு பக்கத்துல போகும்போது, இங்க எங்க வந்தீங்க, உங்களோட ஒர்க் முடிஞ்சிருச்சு, நீங்க பாட்டுல திரும்ப போயிடுங்க, எங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகி பெரிய பிரச்சனையில மாட்டிக்க போறீங்க அப்படின்னு சொன்ன உடனே, நீங்க 2 பேரும் சின்ன பசங்க, இந்த வீட்டுக்குள்ள என்ன பண்றீங்கன்னு எனக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமா இருந்துச்சு, அதனாலதான் உள்ள வந்து பார்த்தேன் அப்படின்னு அவங்க 2 பேரையும் இவன் கன்வின்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது, செத்தோட கையில ஒரு டிவைஸ் மிஷின் இருக்கும், அதை அவன் பிரஸ் பண்ணிக்கிட்டே உட்காந்துட்டு இருப்பான். அப்போ அவனுக்கு அது இங்கதான் இருக்கு, வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுல சாராவை கூட்டிட்டு போக இவனும் ஃபாலோ பண்ணி போறாங்க. சின்ன கபோர்ட் மாதிரி இருக்கு, அந்த கபோர்ட்ல போய் டிவைஸ ஒட்டி வைக்க அந்த கதவும் ஓபன் ஆகுது. அதுக்குள்ள போனதுக்கு அப்புறம் அந்த டிவைஸையும் செத்து கையோட எடுத்துட்டு போறான். அதை பார்த்துட்டு ஜாக்கோ, என்னடா ஃப்ரிட்ஜ் மாதிரி இருக்கு, இதுக்குள்ள போயிட்டு இருக்கீங்க, நானும் வரேன் அப்படின்ட்டு ஒரு கர்லா கட்டையை தூக்கிக்கிட்டு அவனும் பின்னாடியே ஃபாலோ பண்ண, அவதார் படத்துல எப்படி ஒரு காடு இருக்குமோ அது மாதிரியான ஒரு செட்டப், வித்தியாசமான பூக்களும் வித்தியாசமான முட்டை மாதிரி ஏதேதோ காட்டியிருப்பாங்க இல்லையா, அதே மாதிரி இங்கேயும் பாக்குறதுக்கே ரொம்ப வித்தியாசமா இருக்கு. சரி இதுலதான் அது இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சாராவோட கழுத்துல ஒரு ஆம்லெட்டை போட்டிருக்கா. அதை கழட்டி அது மேல வச்ச உடனே அது அப்படியே ப்ளூ கலர்ல இருந்து பிங்க் கலரா மாற ஆரம்பிக்குது. இதுதான் அது அப்படின்ட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு சாராவோ அதுக்குள்ள கையை விடுறாங்க. கையை விட்டு வெளியில எடுக்கும் போது இந்த வெடும் படத்துல வரும் இல்லைங்களா, அது அப்படியே அவ கையில ஓட்டிட்டு வெளியில வந்தா எப்படி இருக்கும், அது மாதிரி அவளோட கையை ஓட்டிட்டு வெளியில வருது. அதுல இருந்து அவ ஒரு டிவைஸ் எடுக்கிறான். இதுதான் நாங்க தேடி வந்தது. இந்த டிவைஸ்ல எப்படி ஆர்டிபிஷியலா ஒரு காட்டை உருவாக்கி எங்களோட பிளானட்டை காப்பாத்தலாம், எங்களோட கிரகத்தை காப்பாத்தலாம் அப்படிங்கிற மாதிரியான கோடு இருக்கு, இது நாங்க எடுத்துட்டு போனோம், இதுக்காக தான் இவ்வளவு ரிஸ்க் எடுத்து வந்தோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவனுக்கு ஒண்ணுமே புரியல. ஆனா அந்த இடத்துக்கு இந்த சைஃபோன் அழைக்கப்படுற ஒரு ஏலியன் அவன் வரத பார்த்துட்டு எல்லாரும் பயந்து போய் ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. ஆனா அவனும் பயங்கர ஸ்ட்ராங்கா இரும்பு மாதிரி இருக்கான் இல்லையா. சோ ஜாக்கும் சரியான அடி வாங்குவான். பயங்கரமான ஃபைட்டுக்கு அப்புறம் அங்க இருந்து தப்பிச்சு ஓடுறாங்க. திடீர்னு தாக்குது. அது கையில மெஷின் கன் மாதிரியான ஒரு டிவைஸ வச்சு அங்க இருக்கிற எல்லாத்தையும் கண்ணா பின்னான்னு சுடுதுங்க. அந்த இடமே தீப்பிடிச்சு எரிய ஆரம்பிக்குது. ஜாக் விடாம
அந்த ஏலியன் கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கும்போது சாரா ஒரு நெருப்பு பந்து மாதிரி இருக்கு அது தூக்கி அடிச்சு எப்படியோ ஜாக்க காப்பாத்துறா. ஆனா அந்த இடத்துல ஏலியன் பயங்கரமான எக்ஸ்ப்ளோஷனை பண்ணி அந்த இடமே வெடிச்சு செதற மாதிரி பண்ணுது. அதுல இருந்து இவங்க தப்பிச்சு ஓடி அவங்களோட கார்ல ஏறி அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகி போயிட்டு இருக்கும்போது அவனுக்கு ஒண்ணுமே புரியல. ஜாக் டக்குன்னு அந்த குழந்தைங்களை பார்த்து நீங்களே யாரு, எதுக்காக இவ்வளவு பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்ட உடனே சாராவோ உங்களுக்கு தெரியாத விஷயங்கள் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்ல எனக்கு தெரியாத விஷயமா அப்படின்னு இவன் கேள்வி கேட்கும் போதுதான் பின்னாடி பாக்குறான். பின்னாடி சைஃபன் திரும்பவும் அவனோட ஸ்பேஸ் ஷிப் எடுத்துக்கிட்டு இவங்களை துரத்திட்டு வர என்ன பண்றதுன்னே தெரியாம பயங்கர ஸ்பீடா போயிட்டு இருக்காங்க. அவனும் ஸ்பேஸ் ஷிப்ல இருந்து பொட்டுன்னு சுட அதுல இருந்து இவங்க தப்பிக்கிறதுக்கு அந்த டனல்லாம் வரும் இல்லைங்களா, அந்த இடத்துல போய் காரை வச்சுட்டு இவங்க அமைதியா ஒளிஞ்சிட்டு இருக்கும் போது அந்த ஸ்பேஸ் ஷிப்போ ஸ்கேன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கு. அந்த சமயத்துல யார் அவன் உங்களை எதுக்கு தாக்கணும் அப்படின்னு கேட்கும் போது அவன் ட்ரெயின் பண்ணப்பட்ட ஒரு அசாசன், அவனோட டார்கெட் நாங்க தான், எங்களை அவன் கொல்லாத வரைக்கும் அவன் ஓய மாட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போது அந்த ஸ்கேன் பண்ணிட்டு இருக்க பீம் இருக்கு இல்லையா, லைட் பீம்ஸ், அது அப்படியே இவங்க பக்கத்துல வருது. பட் நல்ல வேலையா அவங்க காரை ஸ்கேன் பண்ணாம திரும்ப அது போயிடுச்சு அப்படின்ற மாதிரி இவங்க பொறுமையா கார் எடுத்துட்டு போகும்போது அதுவும் பயங்கர பிரெயினுங்க ஒளிஞ்சிருந்து இவங்களை தாக்க ஆரம்பிக்குமா, பொட்டுன்னு சுடுது. அதுல கார் அப்படியே நிலத்தடு மாதிரி திரும்பவும் அந்த ட்ராக்குள்ள வேகமா அவங்க கிட்ட இருந்து தப்பிக்க அது சும்மா இல்லங்க, வானத்துல பறந்து ஃபாலோ பண்ணது இப்ப டன்னனுக்குள்ளே நுழைஞ்சு இவங்களை விடாம துரத்திக்கிட்டு வருது. அந்த சமயத்துல ஆப்போசிட்ல படு வேகமா ஒரு ட்ரெயின் வந்துட்டு இருக்கும். என்ன பண்றது, அந்த டனலை விட்டு இவங்க கிராஸ் பண்ணி போய் ஆகணும். பின்னாடி வேற அந்த ஏலியன் தொல்லை, ரிவர்ஸும் எடுக்க முடியாது. இப்போ ஃபாஸ்டா கார் மூவ் ஆகலனா எல்லாருமே காலி. ஜாக்கும் தன்னால முடிஞ்ச அளவுக்கு ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்றான். பட் இந்த இடத்துல சாராவோ அவளோட பவரை யூஸ் பண்ணி சும்மா ஜெட் வேகத்துல காரை பறக்க பாருங்க. எனிகோ கரெக்டா இந்த கார் அந்த டனலை விட்டு கிராஸ் பண்ண பின்னாடி வந்துட்டு இருந்த சைஃபோனோட ஸ்பேஸ் ஷிப் உடஞ்சு நொறுங்கிடுது. அப்போ ட்ரெயினும் அப்படியே அப்செட் ஆகி பறந்து இவங்க காரை தாண்டி போகும் பாருங்க, பயங்கரமான கிராஷ். இந்த பக்கமும் ரிசர்ச் சென்டர்ல ஹென்ரிக்கு ஜாக்க பத்தின ஃபுல் இன்ஃபர்மேஷனும் எடுத்து காட்டிட்டு இருக்காங்க. அதாவது ஜாக் சின்ன வயசுல இருக்கும்போது அடிக்கடி ஜெயிலுக்கு போவாராங்க. டெக்ஸாஸ்ல வளர்ந்த இவரு 16 வயசுல அப்பா அம்மாவை இழந்திருக்காரு. அவங்க ஒரு கார் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாங்க. அதே சமயத்துல 16 வயசுல அனாதை இல்லத்துல இருந்து எஸ்கேப் ஆகி ஒரு கொல்லக்கூட்ட கும்பல்ல சேர்ந்து கார் ஓட்டுற டிரைவரா வேலை பார்த்திருக்காரு. அந்த இடத்துல இவர் திரும்பவும் மாட்டிக்க அந்த கொல்லக்கூட்ட கும்பலுக்கு ஒரு கும்பிட போட்டுட்டு வெளியில வந்திருக்காரு. அந்த கொல்லக்கூட்ட கும்பல் தான் இப்ப இவனை தேடிக்கிட்டு பின்னாடியே வந்து திரும்பவும் வேலையில சேர்ந்துக்கோ அப்படின்ற மாதிரி பயங்கரமா டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கிறது. சோ எப்பயுமே ஒரு கால் டாக்ஸினா அதுல ஒரு ட்ராக்கிங் டிவைஸ் இருக்குமே, அது என்னாச்சுன்னு கேட்க அது ஒரு 28 நிமிஷத்துக்கு முன்னாடியே கட் ஆயிடுச்சு. சோ அது இப்ப எங்க இருக்கு அப்படிங்கறது நமக்கு தெரியாது. பட் கட் ஆறதுக்கு முன்னாடி இவங்க ரயில்வே ட்ராக்ல எல்லாம் வண்டி ஓட்டி இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் அந்த சிக்னல் கட் ஆயிருக்கு அப்படிங்கிற ஃபுல் தகவலையும் கொடுக்க இந்த பக்கம் காட்டுறாங்க. 2 குழந்தைகளுக்கு இடையே ஒரு பெரிய வாக்குவாதம் போயிட்டு இருக்குங்க. சாராவோ இவரை நம்பலாம், நமக்கு ஹெல்ப் பண்றாரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல செத்தோ இந்த மனுஷங்களெல்லாம் நம்ப முடியாது, நம்ம ஒரு ஏலியன் வந்த வேலையை பார்த்துட்டு போலாம் அப்படிங்கிற மாதிரி ஜாக்க இது வரைக்கும் நம்பாம இருந்திருக்கான். அந்த சமயத்துல ஜாக்கோ தன்னோட காரோட கோலத்தை பார்த்துட்டு ஐயோ 2 பசங்களுக்கு ஹெல்ப் பண்ண போய் என் கார் இந்த அளவுக்கு டேமேஜ் ஆயிருச்சு அப்படின்னு புலம்பும் போது ஜாக் நீங்க கொஞ்சம் ஃப்ரஸ்ட்ரேஷன்ல இருக்கீங்க, அங்க சொல்றதை கேட்டா உங்களுக்கு எல்லா கவலையும் போயிடும் அப்படின்னு சொல்ல வாய மூடுறியா, நீங்க 2 பேரும் வந்து ஏறின நேரம் என் காரே போச்சு, நீங்களா யாரு அப்படின்னு கேட்க நாங்க 2 பேரும் மனுஷங்களே கிடையாது, இந்த பிளானட்டை சேர்ந்தவங்க கிடையாது, நாங்க வேற ஒரு கிரகத்தை சேர்ந்தவங்க, நாங்க தான் இந்த உலகமே தேடிட்டு இருக்க ஏலியன்ஸ் அப்படின்னு சொன்ன உடனே காமெடி பண்ணாதீங்க, உங்க 2 பேரையும் பார்த்தா குட்டி பசங்க மாதிரி இருக்கு, ஏலியன்ஸ்னா வித்தியாசமா தலையில ஆண்டனா வச்சுக்கிட்டு வழுன்னு கொலன்னு இருக்குமே அதுதானே, சும்மா என்கிட்ட இந்த கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்லாதீங்க, நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே சாரா டக்குன்னு அந்த கார்ல இருக்கிற சின்ன சின்ன பொருட்கள் எல்லாம் அப்படியே அவளோட பவரை யூஸ் பண்ணி பறக்க வைக்கிறா. அதை பார்த்துட்டு இது எப்படி சாத்தியம், உன்னால முடியுதே, என்ன நடக்குதுங்க அப்படின்னு ஜாக்கும் ஆடி போயிடுறான். எப்படி இவங்க பேசிட்டு இருக்கும் போது பின்னாடி ஒரு வெளிச்சம் தெரிய ஐயோ திரும்ப அந்த சைஃபன் துரத்திட்டு வரானா அப்படின்ட்டு வண்டியை படுவேகமா எடுத்துட்டு ஓட்டிட்டு போகும்போது அப்படியே இந்த பக்கம் காட்டுறாங்க. ட்ரெயின் படுவேகமா போய் ஆக்சிடென்ட் ஆச்சு இல்லையா, பட் ட்ரெயின் டிரைவருக்கு ஒன்னும் ஆகலங்க. அவரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்க்கு கால் பண்ணி இது மாதிரி 2 பசங்களோட ஒரு டிரைவர் படுவேகமா போனா அப்படிங்கிற மாதிரியான தகவலை கொடுக்க இந்த இன்ஃபர்மேஷன் ஹென்ரி கைக்கு போயிடுது. அதே சமயத்துல நம்ம வில்லன் ஏலியனை காட்டுறாங்க. அவனும் நடந்த ஆக்சிடென்ட்ல அவனோட ஏலியன் சூட் கிழிஞ்சு போயிடும், அத அவன் கையாலே பத்த வச்சிட்டு இருக்கான். இந்த பக்கம் டாக்ஸி பயங்கர டேமேஜ் ஆனதுனால அதை ரிப்பேர் பண்றதுக்கு சர்வீஸ் சென்டர்ல விட்டுட்டு இந்த ப்ராப்ளம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவனோ பண்ண முடியாதுன்னு ஃபர்ஸ்ட் சொல்றான். அதை புரிஞ்சுக்கிட்ட சாராவோ அவரு காசு எதிர்பார்க்கறாரு அப்படின்னு சொல்லும் போது எப்படிமா என் மனசுல இருக்கிறதெல்லாம் உனக்கு புரியுது அப்படின்னு கேட்க சரி அதை விடுங்க இதெல்லாம் ரிப்பேர் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜாக் எல்லாத்தையும் குறிச்சு கொடுத்துட்டு அவன் பாட்டுல வந்துடுறான். இவங்க எல்லாரும் ஒரு ரெஸ்டாரண்ட்ல போய் சாப்பிடலாம் அப்படின்ட்டு உட்காரும் போது அந்த இடத்துக்கு போலீஸ் வராங்க. வெயிட்ரஸோ இந்த குழந்தைங்களை பார்த்துட்டு என்ன இவ்வளவு அழுக்கா இருக்கீங்க, என்னாச்சு உங்களுக்கு, ரெஸ்ட் ரூம்க்கு வாங்க கிளீன் பண்ணி விடுறேன் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட இந்த பக்கம் ஹென்ரியோ இவங்க அந்த ஹோட்டல்ல தான் இருக்காங்க அப்படிங்கறத கண்டுபிடிச்சிட்டு அவனும் ஒரு பக்கம் வந்துட்டு இருக்காங்க. அப்போ சாரா டக்குன்னு ஜாக்க பார்த்து நீ இந்த வழியா தப்பிச்சு போகலான்னு பாக்குறியா, எங்களை விட்டுட்டு போகணும்னு நினைக்கிறியா அப்படின்னு சொன்ன உடனே வேற என்ன பண்றது, எப்படி என் மனசுல இருக்கிறதெல்லாம் நீ படிக்கிற, எல்லார் மனசுல இருக்கிறதே நீ டக்குன்னு சொல்றியே எப்படி
எப்படி அப்படின்னு கேட்டோம்னா எங்க அக்காவுக்கு டெலிபதி தெரியும் அப்படிங்கிற மாதிரி செத் சொல்றான். நீங்க என்ன விட்டுட்டு ஏதாவது போலீஸ் ஸ்டேஷன்ல போய் ஹெல்ப் கேட்க கூடாதா அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே இல்ல அங்கெல்லாம் போனா நாங்க மாட்டிப்போம், எங்களை வச்சு ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லும் போது என்ன விட்டுடுங்க, பேசாம ஏர்போர்ஸுக்கோ இல்ல நாசாவுக்கோ போய் ஹெல்ப் கேளுங்க அப்படின்னு சொல்ல, இல்ல ஜாக் நீங்க பயத்துல இருக்கீங்க, உங்க திறமை என்னன்னு உங்களுக்கு தெரியாது, நீங்க பாக்குறதுக்கு தான் நல்லா வளர்ந்து போய் ஆள் எல்லாம் பெருசா இருக்கீங்க, ஆனா உங்களோட பவர் உங்களுக்கு இன்னும் தெரியல, பிளீஸ் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சாரா கேட்டுட்டு இருக்கும் போது இந்த பக்கம் ஸ்ட்ரெயிட்டா ஹென்றி கிட்ட இருந்து கால் வருமா. அதை கேட்டுட்டு ஜாக்கும் மிரண்டு போயிடுறான். தனியா போய் பேசிட்டு இருக்கும் போது இங்க பாரு, உன் டாக்ஸில ஏறினவங்கள நீ இந்த அளவுக்கு பாசம் காட்டுவேன்னு நான் எதிர்பார்க்கல, நீ ஆனா ரூல்ஸ் எல்லாம் மீறிக்கிட்டு இருக்க, ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கோ, அவங்க குழந்தைகளா இருந்தாலும் அவங்க ஏலியன்ஸ், அவங்கள அப்படியே விட்டுட்டு நீ பாட்டுல போயிட்டீங்கன்னா உனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கும் போதே அந்த ஹோட்டல்ல ஹென்ரியோட ஆளுங்கெல்லாம் துப்பாக்கி வச்சுட்டு சுத்தி வளைச்சிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் ஹென்றி பேச்சை கேட்டுக்கிட்டு அந்த குழந்தைங்களை அப்படியே விட்டுட்டு போனா தப்பு, அவங்கள காப்பாத்தியே ஆகணும்னு மனசுல ஒரு எண்ணம் வந்துருது. அவனும் டக்குன்னு அங்க இருக்கிற போலீஸ் கிட்ட போய், ஏங்க இப்பெல்லாம் ஊருக்குள்ள நிறைய பேர் கண்ணை வச்சுட்டு சுத்துறதுக்கு பெர்மிஷன் கொடுத்துட்டீங்களா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே அவங்களுக்கும் ஒன்னும் புரியல. பாருங்க சார், ஹோட்டல்ல சுத்தி எத்தனை பேர் கண்ணோட சுத்திட்டு இருக்காங்கன்ட்டு அப்படிங்கிற மாதிரி ஹென்ரியோட ஆளுங்களை போலீஸ்காரங்க கிட்ட மாட்டி விட்டுட்டு போயிடுறான். ஹென்றி ஆளுங்கெல்லாம் உள்ள வந்த உடனே போலீஸ்காரோ டக்குன்னு என்ன துப்பாக்கியை எடுத்துக்கிட்டு ஹோட்டலுக்குள்ள நுழையிறீங்க, இதெல்லாம் அத்துமீறின செயல் அப்படிங்கிற மாதிரி தட்டி கேட்ட உடனே, இங்க பாரு இது டிபார்ட்மெண்ட் விஷயம், நீ கொஞ்சம் அமைதியா இருக்கியா அப்படின்னு கேட்ட உடனே, இது என்னோட சர்க்கிள் விஷயம், நான் தான் இங்க காவல்காரன், நீ உன்னோட ஆளுமைய வேற எங்கேயாவது வச்சுக்கோ அப்படின்னு சொன்ன உடனே ஹென்றி டக்குன்னு கோவம் வந்து துப்பாக்கி எடுத்து போலீஸ்காரன் முன்னாடி நீட்ட, அங்கதான் ஆல்ரெடி நிறைய போலீஸ் இருக்கே, எல்லாரும் ஒரே நேரத்துல எழுந்த ஹென்றி கிட்ட துப்பாக்கியை நீட்ட அங்க ஒரே கலவரமா மாறிடுதுங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இவங்க எல்லாம் தப்பிச்சு போறதுக்காக வெயிட்ரஸோட ஹெல்ப்போட தப்பிச்சு போறாங்க. ஆனா வெளிப்பக்கமா பூட்டி இருக்கு. அந்த சமயத்துல செத்தோ அவனோட கையை யூஸ் பண்ணி அந்த இரும்பு கதவுக்குள்ள கையை விட்டு வெளியில இருக்க தாப்பால ஓபன் பண்றான். அதை பார்த்துட்டு ஜாக்குக்கு பயங்கரமான டவுட், என்ன இவன் இரும்பு கதவுல எல்லாம் கைய விடுறான் அப்படின்னு கேட்ட உடனே சாராவோ அவனுக்கு அணுக்கூறுகளோட டென்சிட்டியை கம்மி பண்றதுக்கு திறமை இருக்கு, அவனால ஹார்டாவும் மாற முடியும் சாஃப்டாவும் மாற முடியும், அதனால அவனை இரும்ப கூட தொலைச்சுக்கிட்டு அந்த பக்கம் போக முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இந்த பக்கம் ஹென்ரியோ எப்படியோ ஷெரீஃபை சமாளிச்சுட்டு அவனும் பயங்கரமான தேடுதல் வேட்டையில இருக்கா. இவங்க இதுக்கு மேல டைம் வேஸ்ட் பண்ண முடியாது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டவங்க நேரா கார் ரிப்பேர் பண்ணவங்க கிட்ட போய், இது வரைக்கும் நீ ரிப்பேர் பண்ணதெல்லாம் போதும், என் காரை கொடு அப்படின்ட்டு வேக வேகமா காரை எடுத்துட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. அவங்க டாக்ஸி எடுத்துட்டு போறத ஹென்ரியோட ஆளும் பார்த்துட்டு பின்னாடி சேஸ் பண்றதுக்காக துப்பாக்கியால சுடுறாங்க. ஃபர்ஸ்ட் அதை பார்த்த சாராவோ அங்க இருக்கிற காரெல்லாம் டப்பு டப்பு டப்புன்னு வெடிக்க வைக்கிறா. சூப்பர் சாரா, அப்படிதான் எல்லா காரையும் வெடிக்க வை அப்படிங்கிற மாதிரி ஜாக்கும் சொல்ல எல்லா காரும் அங்க வெடிச்சு சதறுது. அந்த சமயத்துல திரும்பவும் ஹென்றி விடாம எப்படியாவது ஜாக்கோட வீலையாவது சுட்டுறலாம் அப்படிங்கிற மாதிரி குறி பார்த்து துப்பாக்கியால சுட போகும்போது அந்த இடத்துக்கு ஒரு நாய் என்ட்ரி கொடுத்து ஹென்ரியோட கைய அப்படியே கடிச்சு விட்டுருங்க. அதுல அவன் இவங்கள மிஸ் பண்ணிடுறான். ஜாக்கோட கார் கொஞ்ச தூரம் போயிருக்கும். அந்த சமயத்துல சாரா நிப்பாட்டி அந்த டாகையும் உள்ள ஏத்திக்கிறான். அப்ப ஜாக்கோ டாக பார்த்து, இது ஒரு குப்பை, இதே எதுக்கு உள்ள ஏத்துற அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஜாக் நீங்க பேசாம எங்களை அவங்களோட ரிசர்ச் சென்டருக்கு கூட்டிட்டு போங்க, அங்கதான் எங்களோட ஸ்பேஸ்ஷிப் இருக்கு அப்படின்னு சொன்னோன்னா, அவங்களே உங்களை தரத்திட்டு இருக்காங்க, அங்கேயே போகணும்னு சொல்றீங்க, அப்ப நீங்களே மாட்டிக்க மாட்டீங்களா, என்னால முடியாது அப்படின்னு சொல்ல, செத்தோ அப்ப கூட ஜாக்க நம்பாம, பாத்தியா ஹியூமன்ஸ் எல்லாம் நமக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க, அவங்க பாதியிலே நம்மள விட்டுட்டு போயிருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, அந்த சமயத்துல ஜாக்கோ அலெக்ஸ பத்தி ஒரு செகண்ட் திங்க் பண்ணுவான். அதை சாரா கிராஸ் பண்ணிட்டு, நீங்க இப்ப அலெக்ஸ்னு ஒருத்தவங்களை நினைச்சீங்க இல்லையா, என்ன அப்படின்னு கேட்ட உடனே, அவங்கள போய் பார்த்தா ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைக்கும்னு நான் நினைச்சேன், அதை நீ கரெக்டா ஜட்ஜ் பண்ணிட்ட, சரி இந்த நாயே என்ன இப்படி உத்து பாக்குது அப்படின்னு கேட்ட உடனே, அவனுக்கு நீ பேசுறது பிடிக்கல, அதனாலதான் உன்னை அப்படி பாக்குது, இப்போ அந்த டாகுக்கு சுச்சா போகணுமா அப்படின்னு சொன்ன உடனே, ஏன் அந்த டாக் கார்ல ஏறதுக்கு முன்னாடி சுச்சாலாம் போயிட்டு ஏறாதா, சரி நான் அதை கூட்டிட்டு போய் சுச்சா போக வைக்கிறேன் அப்படின்ட்டு ஒரு புதர் மாதிரி இருக்குங்க, அங்க கூட்டிட்டு போய் டாகை இறக்கி விட்டுட்டு சுச்சா போக வச்சுட்டு, இப்ப என்ன வேணுமா உன் டாகுக்கு அப்படின்னு கேட்ட உடனே, அதுக்கு கறி விருந்து வேணுமா தரியா அப்படின்னு சாரா கேட்ட உடனே சரின்னு சொல்லிட்டு இவங்க அந்த பிளானட் ஹாலிவுட்னு ஒரு இடத்துக்கு அலெக்ஸ் டிக்கெட் கொடுத்துட்டு போனாங்க இல்லையா, அதை எடுத்துக்கிட்டு பசங்களை கூட்டிட்டு போறதுக்காக காரை ஒரு இடத்துல பார்க் பண்ணிட்டு, இங்க பாரு காருக்குள்ள டாக் இருக்கு, அந்த டாகுக்கு மீட் வேணுமா, கறி விருந்தும் கொஞ்சம் தண்ணியும் கொடுத்துருப்பா அப்படிங்கிற மாதிரி அங்க கார் எல்லாம் மெயின்டைன் பண்றவங்க கிட்ட சொல்லிட்டு இவங்க ஸ்ட்ரைட்டா அங்க நடக்கிற ஷோக்குள்ள போறாங்க. அந்த சமயத்துல இந்த ரவுடி கும்பல்ல ஒருத்தன் பார்த்துட்டு, இப்பதான் என்ன கிராஸ் பண்ணி போறான் அப்படிங்கிற மாதிரி தகவலை கொடுக்க இந்த பக்கம் காட்டுறாங்க. அலெக்ஸ் அங்க லெக்சர் கொடுக்க போனாங்க இல்லையா, அவங்க கொடுக்குற லெக்சர் அங்க ஆடியன்ஸ்க்கு பிடிக்காததுனால அவங்க எல்லாம் அங்க இருந்து எழுந்து போயிடுறாங்க. அந்த கேப்பை யூஸ் பண்ணிக்கிட்டு இவங்க அப்படியே அலெக்ஸ நெருங்கி அவங்க கிட்ட தனியா பேசணும்னு சொன்ன உடனே, அவங்களே ஆல்ரெடி ஃப்ரஸ்ட்ரேஷன்ல இருக்காங்க, இவங்க கூப்பிட்ட உடனே டக்குன்னு அவங்க வர மறுக்கிறாங்க. அந்த சமயத்துல சாரா மைண்ட ரீட் பண்ணக்கூடியவளாச்சு அவ டக்குன்னு, உங்களுக்கு உங்களோட தீசிஸ் மேல டவுட் இருக்கு கரெக்டா அப்படின்ற மாதிரி எல்லா ஈக்குவேஷன்ஸையும் சொல்ல, அவங்களுக்கும் வாய் அடிச்சு போயிடுது, எப்படி என்னோட மைண்ட்ல இருக்கிறத நீ கண்டுபிடிச்ச அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போதே அவங்களோட லேப்டாப்ல கையில இருக்கிற மாதிரி ஸ்டார்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதை காமிச்சு அவங்க மீட்டிங்ல எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அது அழுக்கா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. சோ அதை காமிச்சு சாராவும் இது ஸ்பேஸ் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்றா. அந்த சமயத்துல லேப்டாப் கீழே விழுந்துருது. அந்த லேப்டாப்பை டக்குன்னு பிடிக்க வருவாங்க. அப்போ
செத்தோட கையில இவங்க கை அப்படியே நுழைஞ்சு இந்த பக்கமா வரும் பாருங்க. அதை பார்த்து மிரண்டு போயிடுறாங்க. அத சாராவோ டக்குன்னு மேல எடுத்து அப்படியே பறக்க வச்சு அவங்கள அட்மையர் பண்றா. அதுக்கப்புறம் அவங்க கையில ஒரு டிவைஸ் வச்சிருப்பாங்க இல்லையா, அதை யூஸ் பண்ணி அந்த இடத்துல ஹாலோகிராம் இமேஜஸ் எல்லாம் உருவாக்கி இதுதான் நம்மளோட உலகம், இங்க இருக்கு பாத்தீங்களா, இதுதான் எங்களோட உலகம் அப்படிங்கிற மாதிரி அவங்களோட உலகத்தை காமிச்சு இது 3000 மொழி ஆண்டுகள் தள்ளி இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே எப்படி அங்கிருந்து இங்க டிராவல் பண்ணி வந்தீங்க அப்படின்னு கேட்ட உடனே வார்ம் ஹோல் மூலியமா அப்படிங்கிற தகவலை கொடுத்த உடனே வார்ம் ஹோல் மூலியமாவா வந்தீங்க அப்படின்னு அந்த வார்ம் ஹோல்ன்ற வார்த்தையை கேட்டுட்டு இவங்க ரொம்ப எக்ஸைட் ஆறாங்க. அந்த சமயத்துல ஜாக்கும் அதை பார்த்து கமெண்ட் பண்றான். அதுக்கப்புறம் சாராவோ எங்களோட பூமி அழிஞ்சிட்டு இருக்கு, அதை காப்பாத்துறதுக்காக தான் நாங்க இங்க வந்தோம். அது மட்டும் இல்ல, நாங்க நினைச்சா இந்த பூமியில எங்களால வாழ முடியும், ஆனா உங்க பூமியில இருக்கிற சில பேருக்கு அது பிடிக்காததுனால எங்க பூமியை எப்படி காப்பாத்துறதுன்ட்டு எங்க அப்பா அம்மா ஒரு ஆராய்ச்சி பண்ணி ஒரு சொல்யூஷனை கண்டுபிடிச்சாங்க. அந்த சொல்யூஷன் அழிஞ்சு போற எங்க பூமியில இருக்கிற மரம் செடி கொடிகளை திரும்ப உயிர்ப்பிக்கும். இதுல எங்க பூமியில இன்னொரு பிரச்சனையும் இருக்கு. மிலிட்டரி கைஃபோன் ஆள் வந்தான் இல்லையா, அவனும் மிலிட்டரியை சேர்ந்தவன் தான். அந்த மிலிட்டரியில இருக்கிறவங்க எங்க பூமியில இருக்கிறவங்களை ஆக்கிரமிச்சு இது மாதிரி பூமியை திரும்பவும் உயிர்ப்பிக்க நினைக்கிறவங்கள ஜெயில போட்டுறாங்க. அதுல எங்க அப்பா அம்மாவும் இப்ப ஜெயில தான் இருக்காங்க. அதுக்காக தான் எங்களை கொல்றதுக்கு அந்த மிலிட்டரி ஆளுங்க சைபோன்கிற ஆளை கமாண்ட் கொடுத்து இங்க அனுப்பியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷனையும் சாரா கொடுத்த உடனே சரி உங்களை காப்பாத்துறோம், அதுக்கு என்னோட ஃப்ரெண்டை நான் மீட் பண்ணும் அப்படின்ட்டு அலெக்ஸ் அவங்க எல்லாரையுமே டொனால்ட் ஹார்டன்ங்கிற ஒருத்தர் கிட்ட கூட்டிட்டு போறாங்க. அவரோ பயங்கரமான சயின்ஸ் ஃபிக்ஷன் பேசக்கூடியவரு. இவங்க 2 பேருக்கும் ஒத்தே போகாது, இருந்தாலும் வேற வழியில அவரை தான் மீட் பண்ணுன்ட்டு அங்க போயிடுறாங்க. அவங்கள ஒரு உள்ள கூட்டவரு இவங்க சொன்ன தகவல் எல்லாம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்துட்டு இப்போதைக்கு உங்களோட ஸ்பேஸ்ஷிப் எங்க இருக்கும்னா விச் மவுண்டன்ல இருக்கும், அது தடை செய்யப்பட்ட ஏரியா, அந்த இடத்துக்கு போகணும்னா இதுதான் மேப் அப்படிங்கிற மாதிரி மேப்பையும் கொடுத்துறாரு. ஃபைனலா அங்க யாரையும் நம்பாதீங்க அப்படின்னு வார்ன் பண்ணியும் அனுப்புறாரு. சரி நீ உங்க கிளம்பும் போது அலெக்ஸும் நானும் வரேன் அப்படின்னு சொல்ல அங்கெல்லாம் நீங்க வராதீங்க, பயங்கர ரிஸ்க் அப்படின்னு சாக் தடுக்க இல்ல இல்ல என் லைஃப் ஃபுல்லா அதுக்காக தான் நான் வெயிட் பண்ணேன், அந்த இடத்துக்கு நான் போயே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அலெக்ஸ் அவங்களோட திங்ஸ் எல்லாம் எடுத்து வைக்க போக அந்த சமயத்துல சாராவும் இங்க பாரு அவங்க உன்ன ரொம்ப ஸ்மார்ட்னு நினைக்கிறாங்க, அவங்களுக்கு உன் மேல ஒரு ஈர்ப்பு இருக்கு, நீ எந்த அளவுக்கு அவங்கள திங்க் பண்றியோ அதை விட ஒன்னா அவங்க திங்க் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா பேச இவனும் அவங்க வரதுக்கு ஒத்துக்கிறான். அப்படியே போயிட்டு இருக்கும்போது இப்ப என்ன பத்தி அவ மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு திரும்பி பார்த்தா பசங்களை காணும். அதே சமயத்துல இந்த பக்கம் ஹென்ரியோட ஆளுங்களும் வராங்க. ஆனா இவனோட வில்லன் கும்பல் இருக்கு இல்லையா, அதை அப்படியே புடிச்சு பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களுக்குள்ள கை கலப்பாயிட்டு இருக்கு. சாராவும் செத்தோ அங்க இருக்கிற கலை நிகழ்ச்சிகளை வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நிறைய பேர் ஏலியன் மாதிரியான ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு சுத்தி நின்று ஆடியன்ஸா வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. இந்த தடவை நடக்கிறது ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாரும் ஒத்து பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த காட்டுப்பூச்சி சைஃபனும் அந்த இடத்துக்கு வருவானா. மக்கள் இதெல்லாம் நல்லா ரசிச்சு பார்த்துட்டு இருக்கும்போது அவன் சும்மா இல்லாம இவங்களை சுட வர அந்த சமயத்துல சாரா மேல இருக்கிற அந்த டெக்கரேட்டிவ் செட்டிங்ஸ் தள்ளி விட அது கீழே விழுகுது. ஆனா அதை பாக்குறதுக்கு ரொம்ப நேச்சுரலா இருக்க மாதிரி இருக்கு. சோ எல்லாரும் மெய் மறந்து பார்த்துட்டு இருக்காங்க. அங்க இருந்து இவங்க எல்லாம் எஸ்கேப் ஆகி போகும்போது ஹென்ரியும் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான். அவங்க கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறது. சோ அந்த இடத்துல நிறைய கேம்ஸ் எல்லாம் விளையாண்டுட்டு இருப்பாங்க இல்லையா, அதுல எல்லாருக்குமே வின் பண்ற மாதிரியான ஜாக் பாட்டை கொடுத்துடுறா. அதை கொடுத்த உடனே அங்க இருக்க ஆடியன்ஸ் எல்லாம் பயங்கர ஜோஷ் ஆகி ஆரவாரப்பட்டு கண்ணா பின்னான்னு கத்த ஆரம்பிக்கிறாங்க. அவ்வளவுதான் ஒரே கன்ஃபியூஷன். ஹென்ரியால இவங்களை பிடிக்க முடியல. இவங்க கடகடன் காருக்கு போய் ஏறி படுவேகமா போயிட்டு இருக்கும்போது ஹென்ரியும் பின்னாடியே ஃபாலோ பண்ணி பயங்கரமா சேஸ் பண்ணிட்டு இருக்கான். ஒரு கட்டத்துல அவங்கள வளைச்சு புடிச்சு துப்பாக்கி முனையில எல்லாரையும் வெளியில இறக்கலாம்னு பார்த்தா அந்த இடத்துல டொனால்ட் ஹார்லரும் அவங்களோட குரூப் மட்டும் தான் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஐயோ அப்ப இவங்கள எங்க போனாங்க அப்படின்னு பார்த்தா ஹார்லனோட டிபார்ட்மெண்ட் கேரவனை எடுத்துட்டு இவங்க போயிடுவாங்க. போகும்போது ஃபர்ஸ்ட் டைமா ஜாக் அலெக்ஸ் கிட்ட பேசிட்டு இருக்கான். பாத்தீங்களா எல்லாமே விதிப்படி ஒன்னு சார்ந்து நடக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே ஆமாங்க நான் ஃபர்ஸ்ட் உங்களோட கார்ல ஏறினேன், அதுக்கடுத்து இந்த குழந்தைங்க, அடுத்து நீங்க நிறைய பிரச்சனையை சந்திச்சு என்ன மீட் பண்ண வந்தீங்க, நான் இப்ப எனக்கே பிடிக்காத டொனால்ட் ஹார்வர்டோட வண்டியில போயிட்டு இருக்கேன் எல்லா எக்யூப்மெண்ட்ஸோடையும் அப்படின்னு அலெக்ஸ் சொல்ல எனக்கூட இந்த காரை வாங்கணும்னு ரொம்ப நாள் ஆசை அப்படின்னு சொல்ல ஆர் வி தேர் யெட் அப்படின்னு செத் கேட்க பாத்தீங்களா நான் பண்ண படத்தையே என்கிட்டயே சொல்லி காட்டுறான் அப்படிங்கிற மாதிரி உங்க ஜோஷா சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்போ அந்த மவுண்டன் வந்துருது. இந்த மவுண்டனுக்கு போகணும்னா குறுக்கு வழியில தான் போகணும். சோ இந்த கேரவனை யூஸ் பண்ணி போக முடியாது அப்படின்ட்டு அதை அங்கேயே டிராப் பண்ணிட்டு கையில வச்சிருக்க மேப்பை ஃபாலோ பண்ணி அவங்க போயிட்டு இருக்கும்போது ஜாரா மேலேயும் செத்து மேலேயும் மைக்கோசி இன்ஜெக்ஷனை ஹென்ரி ஷூட் பண்ணி அவங்கள நிலத்தடுமாற வச்சு அந்த இடத்துல ஒரு பெரிய கை கலப்பை நடந்து அவங்கள புடிச்சிடறான். பட் எவ்வளவு ஜாக் போராடியும் அவனால அவங்கள காப்பாற்ற முடியலங்க. உடனே அலெக்ஸும் அவங்களோட பங்குக்கு நீ பண்றது ரொம்ப தப்பு ஹென்றி, ஏலியன் உலகத்துக்குள்ள வந்துருச்சு அப்படின்னா உலகத்துக்கு முதல்ல தெரியப்படுத்தணும், அதை விட்டுட்டு நீ இப்படி மர்மமான முறையில இவங்களை புடிச்சிட்டு போய் ஆராய்ச்சி பண்ணி என்ன பண்ண போற, அவங்களோட டெஸ்டினேஷனுக்கு போக விரும்புறாங்க, நீ இப்ப எதிர்க்கிறது ஒரு ஆஸ்ட்ரோபிசிஸ்ட், இது எவ்வளவு பெரிய கிரைம் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி அவங்க வாதத்தை முன்வைக்க ஹென்ரியோ இவங்களை அரெஸ்ட் பண்ற மாதிரி சொல்றான். அதை கேட்ட உடனே சடனா ஜாக் இல்ல எங்களை மன்னிச்சிடுங்க நாங்க இப்படியே போயிடுறோம் அப்படிங்கிற மாதிரி கெஞ்சி குத்தாடி கேட்க அவனுங்களோ தனியா ஒரு வண்டியில இவங்களை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. அந்த சமயத்துல அலெக்ஸ் டக்குன்னு உன்னை நம்பினல்ல அதுக்கு எனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும்னு பொலிச்சுன்னு ஒரு அரை ஜாக்க பார்த்து விட
ஜாக்கோ அங்க இருக்க ஆளுங்களை பொழிச்சுன்னு அவ அறைய அந்த இடத்துல பெரிய கை கலப்பே ஆகி பயங்கரமான ஃபைட் வந்துருது. அதுல எல்லாரையும் அடிச்சு தள்ளி விட்டுட்டு இவங்க அந்த வண்டி எடுத்துட்டு தனியா எஸ்கேப் ஆயிடுறாங்க. அந்த சமயத்துல நான் சும்மாதான் ஒன்னு அரைஞ்சேன் அப்படின்ட்டு அலெக்ஸ் சொன்ன உடனே அது எனக்கு தெரியும், சரி பசங்களை இப்ப எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு இவங்க பேசிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் காட்டுறாங்க. குழந்தைங்களை கூட்டிட்டு போய் மயக்க மருந்தெல்லாம் கொடுத்து அப்படியே அவங்களை பெட்ல படுக்க வச்சு எக்ஸ்பெரிமெண்ட்டும் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல ஹென்றி ஆராய்ச்சி எப்படி தொடங்குங்க அப்படின்னு சொல்ல, இல்ல அவங்களுக்கு ஒரு 2 நாளாவது ரெஸ்டிங் பீரியட் தேவை, அப்படி உடனே ஆராய்ச்சி எல்லாம் ஆரம்பிச்சா அவங்க செத்து போயிருவாங்க அப்படிங்கிற மாதிரி அங்க இருக்க லேப் டெக்னீஷியன் சொல்ல, அத ஹென்றி கேட்கவே இல்ல. அதெல்லாம் பரவாயில்ல, செத்தா சாகட்டும், ஆராய்ச்சி மட்டும் ஆரம்பிங்க அப்படிங்கிற மாதிரி மனசாட்சியே இல்லாம சொல்றான். அதே சமயத்துல இவங்க குழந்தைகளை காப்பாத்துறதுக்காக ஒரு சேம்பர் வழியா வந்துட்டு இருப்பாங்க. அப்பன்னு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல பயங்கரமான ஃபயர். இவங்க படுவேகமா போய் நடுவுல ஒரு சேம்பர் இருக்கும், அது வழியா எஸ்கேப் ஆயிடுறாங்க. நல்ல வேலையா அந்த ஃபயர் கிட்ட இருந்து இவங்க தப்பிச்சிடுறாங்க. ஆனா எப்படி அந்த லேப்குள்ள போறது, அதனால ஒளிஞ்சிட்டு இருக்கும்போது திடீர்னு பாத்தீங்கன்னா அலாரம் அடிக்குமா. யாருன்னு பார்த்தா சைஃபன் மெட்டல் மண்டையன் அந்த இடத்துக்கும் வந்துடுறாங்க. அதை பார்த்துட்டு எல்லாரும் அவனை எதிர்க்கிறதுக்கு இங்கேயும் அங்கேயும் ஓடிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் பாத்தீங்கன்னா சைஃபனுக்கு நடக்கிற சண்டை வேற லெவல்ல இருக்கு. அவன் எல்லாத்தையும் வெட்டிக்க வைக்கிறான். அவனை சமாளிக்கவே முடியல. ஹென்றி திணறி போறான். அதை யூஸ் பண்ணிக்கிட்டு இவங்க ஒரு லேப் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு லேப்குள்ள இவங்க நுழைஞ்சிடுறாங்க. அங்க குழந்தைங்களுக்கு மயக்க மருந்து கொடுக்கப்பட்டு இருக்கு அனஸ்தீசியா. அதை ஸ்டாப் பண்ணிட்டு ஆக்சிஜன் கொடுக்க ஆரம்பிச்சு குழந்தைங்களுக்கு முழிப்பு வந்துருது. அடுத்து அதே லேப் கிட்ட ஸ்பேஸ் ஷிப் இருக்குமா, அதை கண்டுபிடிச்சிட்டு அந்த இடத்துக்கிட்ட போகலான்னு பார்த்தா அங்க நிறைய பேர் நின்றுட்டு இருக்காங்க. இதுக்கு உங்களோட ஒத்துழைப்பு ரொம்ப முக்கியம் அப்படின்ட்டு அலெக்ஸை பார்த்து கேட்ட உடனே அலெக்ஸும் அந்த இடத்துக்கு தைரியமா போய், ஏங்க உங்க எல்லாருக்கும் அலாரம் அடிக்கிறதுலாம் காதல விழலையா, இங்க நிறைய கெமிக்கல்ஸ் லீக் ஆயிட்டு இருக்கு, முதல்ல இந்த இடத்தை விட்டு காலி பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி ஆர்டர் போடுற தோணில சொன்ன உடனே நீங்க யாரு அப்படின்னு அங்க இருக்கவங்கள சூழ்ந்து நின்று இவங்களை பார்த்து கேட்க, உங்களுக்கு சுத்தமா அறிவே இல்லையா, என்னைய யாருன்னு கேட்டீங்க, நான் ஹென்றி அம்ச ஆளு அப்படின்னு சொன்ன உடனே அவங்களுக்கு எல்லாம் பேச்சே இல்ல. அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா ஹென்றி பட்டு வேகமா வந்துட்டு இருக்கான். எங்க எல்லாரும் மொத்தமா கிளம்பி போறீங்க அப்படின்னு கேட்ட உடனே நீங்க தான் அங்க இருந்து போக சொல்லிட்டீங்களாமே அப்படின்னு சொன்ன உடனே, ஐயோ நான் அப்படி சொல்லவே இல்ல, அந்த பசங்க அப்ப ஸ்பேஸ் ஷிப் எடுத்துட்டு போக போறாங்கன்னு அங்க இருந்து பதப்பதைக்க ஓடி வர அதுக்குள்ள இவங்களும் ஸ்பேஸ் ஷிப் கிட்ட போயிடுறாங்க. எல்லாரும் அப்படியே நில்லுங்க அப்படின்ற மாதிரி ஹென்றி ஆர்டர் போட்டு துப்பாக்கிங்கமா வரிசையா நின்னுகிட்டே இவங்களை குறிப்பாத்து சுடுறதுக்கு ரெடியாகி நின்னுட்டு இருக்கும் போது அந்த பக்கம் அந்த மெட்டல் மண்டைய சைபோன் யதார்த்தமா சுட இங்க ஒருத்தன் அதை கேட்டுட்டு கன்ஃபியூஸ் ஆகி சுட ஆரம்பிச்சிடறான். அவன் சுட்ட உடனே பேனிக் ஆகி லைன்ல நின்ன மொத்த பேரும் படபட படன்னு சுட, பட் ஒரு புல்லட்டும் ஒருத்தரையும் தொலைக்கலங்க. ஏன்னா அந்த இடத்துல சேர்த்து எல்லாருக்குமே டென்சிட்டி அதிகமாக்கி புல்லட் தொலைக்க முடியாத அளவுக்கு அந்த பவரை யூஸ் பண்ணி எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணி வச்சிருப்பான். அதே சமயத்துல சாராவும் புல்லட் எல்லாம் பயங்கர ஸ்லோ பண்ணுவா. சோ அந்த அளவுக்கு அது ஃபாஸ்டா வராது. சரி விடுங்க சுடாதீங்க அப்படின்ட்டு ஹென்றி இந்த பக்கம் கத்திட்டு இருக்கும்போது சைஃபனோ அந்த இடத்தையே வெடிச்சுக்கிட்டு உள்ள நுழையறாங்க. இவங்களும் ஸ்பேஸ் ஷிப்பை எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் லேப் டெக்னீஷியன்ல ஒருத்தன் எப்ப பாருங்க காமெடியா நின்னுட்டு எனக்கு ஒரு கண்ணை கொடுங்க எனக்கு ஒரு கண்ணை கொடுங்கன்னு மாத்தி மாத்தி கேட்டுட்டு இருப்பான். இந்த தடவை ஒருத்தன் வந்து அவன் கையில பெரிய கண்ணை கொடுத்தோன்னா அவனும் யாரு சுடுறோன்னு தெரியாம மிலிட்டரி ஆளுங்களை பார்த்து சுட்டுட்டு மொக்கத்தனமா நின்னுட்டு இருப்பான். இந்த கேப்குள்ள பசங்க ஸ்பேஸ் ஷிப்பை படுவேகமா ஓட்டிட்டு வந்து சைஃபன் மேல ஒரு இடிச்சு தள்ளிட்டு அந்த இடத்த விட்டு போகிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஆனா ஹென்ரியோ சும்மா இல்லாம மெயின் டோரை க்ளோஸ் பண்ண சொல்லிடுறான். அதுவும் கவுண்ட் டவுன்ல க்ளோஸ் ஆகிட்டே இருக்கு. மோர் அட்லஸ் கதவு க்ளோஸ் ஆகும்போது ஹரிசான்டலா அப்படியே ஸ்பேஸ் ஷிப்பை ஸ்ட்ரைட்டா திருப்பி அப்படியே வெளியில வந்துருவாங்க. எஸ்கேப் ஆன உடனே எல்லாருக்கும் பயங்கர சந்தோஷம். ஆனா கொடுமை என்னன்னா ஏர்லாக் ஆயிடும். ஸ்பேஸ் ஷிப்பை இடிச்சு அங்க இங்கன்னு இடிச்சு ஏர்லாக் ஆனதுனால அதை சரி பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஜாக் அதை பார்த்துட்டு இருக்கான். அந்த சமயத்துல திடீர்னு ஒரு சத்தம் என்னன்னு பார்த்தா அந்த மெட்டல் மண்டைய ஸ்பேஸ் ஷிப்பை பிடிக்கிற மாதிரி நின்னுட்டு இருப்பான். அதுவும் இடிச்சிட்டு போயிருக்கும் இல்லையா, இவன் அதுல தொத்திக்கிட்டு வந்திருக்காங்க. எப்படியோ உள்ளேயும் நுழைஞ்சிட்டான். இங்க இவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கிறத செத் கவனிச்சுட்டு நீங்க எப்படியாவது இந்த ஸ்பேஸ் ஷிப்பை ஆக்டிவேட் பண்ணி ஓட்டுறதுக்கு ட்ரை பண்ணுங்க அப்படின்ற மாதிரி அலெக்ஸ பார்த்து சொல்லிட்டு அவனும் அங்க இருந்து கிளம்பி வெளியில வரான். அதுக்குள்ள இங்க பயங்கரமான சண்டை. அதுல அந்த ஹெல்மெட் மண்டையோட ஹெல்மெட் ஜாக் கையோட வர அப்பதான் அவன் மூஞ்சியே நோட் பண்றான். கொழுன்னு பட்டு கேவலமா இருக்கு. தயவு செஞ்சு ஹெல்மெட்டை போட்டுட்டு சண்டை போடுறா அப்படிங்கிற மாதிரி காமெடி பண்ணா அந்த ஹெல்மெட்டை தள்ளி விட்டுட்டு அந்த ஏலியனும் இவனை புரட்டி எடுக்குது. அதுல ஜாக்கோ நிலத்தட மாதிரி கீழே விழுந்துடுறான். பட் எப்படியோ அந்த ஸ்பேஸ் ஷிப்பை ஹோல்ட் பண்ணிக்கிட்டு போராடிட்டு இருக்கான். அந்த சமயத்துல செத்து அந்த இடத்துக்கு என்ட்ரி கொடுத்து அந்த ஹெல்மெட் மண்டையனோட ஹெல்மெட்டை எடுத்துட்டு வந்து அதோட தலையில அடிச்சு ஒரே தள்ளி விட அதுவும் இப்ப தொத்திட்டு இருக்குங்க. 2 பேருக்குள்ள சரியான ஃபைட். இதுல அந்த ஏலியன் ஸ்லிப் ஆகி கீழே விழ அந்த சமயத்துல ஜாக்கோட கைய புடிச்சுக்குது. ஜாக் சும்மா இருப்பானா, திரும்பவும் அந்த ஏலியனை ஒரே அடி அடிச்சு கீழே தள்ளி விட அது அவ்வளவுதான், அந்த நெருப்பிலே கருகி சாம்பலாகி செத்து போயிடுது. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் மேலே ஏறி வராங்க. அங்க இருக்கிற ஏர்லாக்கும் சரியாயிடுதுங்க. ஸ்பேஸ் ஷிப் நார்மலா பறந்துட்டு இருக்கு. அந்த மவுண்டனை ஒரு சுத்தி கெத்து காட்டிட்டு அந்த இடத்தை விட்டு போவாங்க. ஃபைனலா இவங்க காட்டுக்குள்ள ஒரு வீடு இருந்துச்சு இல்லையா, அது கிட்டக்க போயிட்டு ஜாக்கையும் அலெக்ஸையும் இறக்கி விட்டுட்டு இவங்க கையில இருக்கிற ஒரு டிவைஸை கொடுத்துட்டு நீங்க எங்க இருந்தாலும் நாங்க கண்டுபிடிச்சு திரும்ப இந்த பிளானட்டுக்கு வரும்போது ஈஸியா அவங்க கிட்ட வந்துருவோம் அப்படின்ற மாதிரி ஜாக் கையில ஒரு
டிவைஸ கொடுத்துட்டு அவங்க கடைசியா போறதுக்கு முன்னாடி டாக பத்திரமா பாத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சாரா ஜாக் கிட்ட சொல்லுவா. நீ என்ன சொன்னாலும் நான் கேக்குறேன், வேற ஏதாவது இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்பான். அதுக்கப்புறம் செத்து வந்து ஒரு ஹியூமன் ஏலியனுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க அப்படின்னு உங்களை நான் தப்பா நினைச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சாரி கேட்க அவனும் பரவாயில்லப்பா கடைசியா நீ என்ன புரிஞ்சுக்கிட்டியே அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே டக்குன்னு சாரா அவனோட தலையில கைய வச்சு நீ ரொம்ப நல்ல மனுஷன் அப்படின்னு இவன் மனசுக்குள்ள சொல்றது அவனுக்கும் மனசுலயே கேக்குதுங்க. சோ அந்த பவர் அவன் கிட்ட கொடுத்துட்டு போற மாதிரி இருக்கு. இவங்க ரெண்டு பேரும் ஸ்பேஸ் ஷிப் எடுத்துட்டு அந்த இடத்துல கலக்கலா விருட்டுன்னு போவாங்க பாருங்க. இதோட இந்த படமும் முடியுதுங்க. இந்த படத்தோட மேலான கருத்துக்களை எனக்கு தெரியப்படுத்துங்க. அடுத்த படத்துல சந்திக்கலாம். தேங்க்யூ.